வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் விலை மதிப்பற்றது. ஷோ ஆரம்பித்த உடனே நயா ஜக்ஸ் வராங்க. நயா ஜக்ஸ் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நான் இப்போது குயின் ஆகிட்டேன். நீங்கள் எல்லாருமே என்னை பார்த்து குயின் நயா ஜாக்ஸ் தான் கூப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் சம்மர் ஸ்லாமில் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவின் செல்சியஸ் கிரீன் 2 பேரும் வராங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெய்லி அக்கா வந்துட்டாங்க. பெய்லி வந்து நீ என்னதான் ஒரு கிங் ஆனாலும் சரி, குயின் ஆனாலும் சரி, இல்லாட்டா ஒரு மான்ஸ்டர் லெவல் ரசலர்னாலும் சரி, நான் உன்னை தோக்கடிக்க போகிறேன். சம்மர் ஸ்லாம் வரைக்கும் நான் தான் சாம்பியனாக இருக்க போகிறேன், ஓன் கூட நான் தான் மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பெய்லி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அதுக்கு நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீ ஏன் கூட மோதனை ஒவ்வொரு தடவையும் யோசிச்சுப்பாரு, ஒவ்வொரு தடவையும் நீ தோற்று தான் போயிருக்க, இந்த தடவையும் தோற்று தான் போக போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை போடுறாங்க. இப்போது பைப்பர் நிவின் செல்சியஸ் கிரீன் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பெய்லி அட்டாக் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே நின்ற நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றலை. ஏன்னா இவங்களுக்கு தேவை சம்மர் ஸ்லாமில் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அது யார் சாம்பியனாக இருந்தேன்னு, இது உங்களுடைய பிஸ்னஸ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையப்பான்னு சொல்லிட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பைப்பர் நிவின் செல்சியஸ் கிரீன் 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பெய்லியை இன்னைக்கு அடிச்சு போட்டுருக்கிறானுங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவின் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவாங்க போல இருக்குது, உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக. எது எப்படியோ நம்ம நயா ஜாக்ஸ்க்கு கூடிய சீக்கிரம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பான டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி சம்மர் ஸ்லாம் நடக்க போகுது. பேக் ஸ்டேஜில் நிக்கோடோர்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது ஹங்கலோடைய QRP கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வருது. அப்போது ஏஜே ஸ்டைல் சொல்கிறாரு, நான் என்னுடைய கெரியரை கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். நீ எனக்கு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி தர வேண்டாம், எதுவுமே தர வேண்டாம், எனக்கான ஒரு செக்மெண்ட்டை மட்டும் தந்தால் போதும் இன்றைக்கி பெய்லி விடலை அப்படின்னு சொல்லும்போது, ஏஜே நீ உன் கெரியரை முடிச்சுக்க புரியா, இது உண்மையிலேயே ஒரு வருத்தமான செய்தி தான். ஓகே, இன்றைக்கி உனக்கு ஒரு ஷெடியூல் தர மேட்டரில் நீ என்ன பேசணுமோ அதை பற்றி பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னப்பா இது, ஏஜே ஸ்டைல் தான் கெரியரை முடிச்சுக்க போகிறேன், ரெஸ்லிங் கெரியரை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பேக் ஸ்டேஜில் இதே மாதிரி பால் ஏமன் சோலோ சிக்காவிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் பாரு சோலோ, நீ இப்போ தேர்ந்தெடுத்துருக்கிறியா, அவனுங்க 2 பேரும் யார் எவருன்னு தெரியாமல் தேர்ந்தெடுத்துருக்கிற, கண்டவங்கள சேர்த்துக்கத, அது ஒன்று ரொம்ப நல்லதில்லை. ரோமன் ரெயின்ஸ் திருப்பி வரும்போது நம்ம கோடி ரோட்ஸுக்காக ஒரு பெரிய கோட்டையே கட்டி வச்சுருக்கணும், அவன் சாம்பியன்ஷிப் அகேன்ஸ்டான்னு சொல்லும்போது கோடி ரோட்ஸ் பிஸ்னஸை பற்றி பேசாத, பிளட் லைன் பிஸ்னஸை மட்டும் பேசு பால் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை சொல்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜில் கெவின் ஓவன்ஸ் பேசுறதுக்காக வந்துட்டார். கெவின் ஓவன்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முதன வாரம் பிளட் லைன் சகோதரர்கள் என்னை அட்டாக் பண்ணி என் மண்டையை உடைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் என் பிரதரையும் அட்டாக் பண்ணும்போது அவனை காப்பாற்றுறதுக்கு வந்தேன். அவன் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் சண்டை போட்டதில் ரொம்பவே டயர்டாக இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால் வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாலியம்மன் வந்து சொல்கிறாரு, பிளட் லைனில் நடக்கிற இஷ்யூவை பற்றி உனக்கு தெரியும்ல, பிளட் லைனில் இருக்கிற எதுவுமே சரியில்லை, பிளட் லைனில் ரோமனுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நடக்குது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்கல, பட் ஆனால் பிளட் லைன் இஷ்யூவில் நீ வராமல் இரு. ஏன்னா இப்போ சேர்ந்துருக்கிற 2 பேருமே வந்து தகுதி வச்சவனுங்க, அவங்க 2 பேருமே ஒரு கேவலமானவனுங்க, கெட்டவனுங்க, அவனுங்க வந்து பிளட் லைனில் சேர்த்துருக்கக்கூடாது, பட் நான் சோலோ சேர்த்துக்கிறான். ரோமன் ரெயின்ஸ் திருப்பி வரும்போது இந்த பிரச்சனைலாம் இருக்காது. இதுக்கு நம்ம கெவின் சொல்கிறாரு, ஆமாம் அந்த பிளட் லைன் இஷ்யூ பற்றி தான் எனக்கு தெரியுமே, கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நானும் பிளட் லைன் கூட சண்டை போட்டு தான் இருக்கேன், நீங்களும் ட்ரைபல் சீஃபுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கிறீங்க. பால் சொல்கிறாரு, ரோமன் ரெயின்ஸ் உன் மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தாரு, அவருக்கான தகுதியான ஆப்பனன்ட்னு சொல்லிட்டு உன்னை எப்போவுமே சொல்லுவார், அதனால தான் உன் கூட நிறைய பேர் மோதிருக்கே புரிய மாட்டேங்குது, இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு அசால்ட்டாக விட்றீங்களாடா அப்படின்னு பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸை டச் பண்ணிடுறாரு. இதில் கடுப்பான கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னையாடா கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா மற்றும் அவருடைய பிரதரான டாங்காலோட பார்த்தீங்கன்னா பால் ஹேமனுக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு வராங்க. இவங்க 3 பேர் கெவின் ஓவன்ஸ் ஒத்தாள். அப்போ என்ன பண்ணுவாங்க, எஸ் கெவின் ஓவன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீம் வராங்க. இப்போது ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸுக்கும் சரி, அதே மாதிரி டாங்காலோடாக்கான மேட்சும் சரி நடக்குது. இந்த மேட்ச்சில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இருந்தாலும் டாங்காலோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது அட்டர்னிங்கை கொடுக்க முடியல. ஃபைனலி டாங்க அவருடைய ஃபினிஷரை பொறுத்து இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க, ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் வந்து தோற்று போயிட்டாங்க. டாங்காலோலா இருவரும் இணைந்து முதல் விளையாடிய டாக் டீம் மேட்ச், அதில் வெற்றி. பேக் ஸ்டேஜில் நயாமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. பெய்லியை வந்து பைப்பர் நிவின் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, செல்சியஸ் கிரீன் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் டாக் டீம் பார்ட்னராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெய்லிக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா WWE பேக் ஸ்டேஜில் பெய்லி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது
நான் உனக்கு டேக்டிக் பார்ட்னராக இருக்கிறேன், இதை பற்றி நான் நிக்கோல்ஸ்ட்டை பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி ஸ்மாக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கிராஸா பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டே கிட்ட இன்றைக்கி உனக்கு ஒரு மேட்ச் இருக்குது அப்பாலா குரூஸ் கிட்ட, இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டீமில் இருக்கிற அந்த டீம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதுதான் ஃபண்டாஸ்மா டீமை பற்றி பேசுகிறாரு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அனுலியர் ஃபேமிலியோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிக்காகோ ஃபேமிலி, மெக்சிகோ ஃபேமிலி, அதனால் மெக்சிகன்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கலாம்னு சொல்கிறானுங்க போல இருக்குது. ஸோ அதே மாதிரி அப்பாலா குரூஸுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் மேட்ச் நடக்குது. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக தான் போகுது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை வந்து வெற்றி பெறதுக்கு ஏஞ்சல் கிராஸா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்ட்ராய்டை வந்து வெற்றி பெற்றுட்டார். அதனால் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா மெதுவாக கீழே போயிட்டு இருக்கும்போது மற்ற டீம் மெம்பர்ஸ் வாங்கய்யா எங்கள் டீமில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தட்டி விட்டுட்டு போகிறாரு. ஏஞ்சல் கிராஸாவை அப்படியே முடச்சிருப்பாரு பாருங்களேன். ஏண்டா நம்ம டீமில் ஜாயின் பண்ணுவான்னு சொன்னால் இப்படி தட்டிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து இந்தியாவில் வந்து டாக்டிங் சாம்பியன்ஸான பியாங்கா பெல்லட் கிட்ட பேசுகிறாங்க. போன வாரம் ஒன்றானால தான் இப்போதைக்கு கேண்டிஸ்க்கு இன்ஜுரி ஆயிருக்குது, எனக்கு ஒரு மேட்ச் வேணும், ஓன் கூட இல்லை ஓன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜார்கார்களை பற்றி சொல்கிறாங்க. ஜார்கார்களும் பார்த்தீங்கன்னா சரி நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்குள்ளே ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் மிஷின் மியாயம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாக NXTயில் மோத போகிறாங்க உமன் டிவிஷனில். அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை கலாய்க்கிறதுக்காக நயா ஜாக்ஸ் வராங்க. நீங்கள் இதுக்கப்புறமா என்ன வந்து நார்மல் நயா ஜாக்ஸ்ன்னு கூப்பிடக்கூடாது, குயின் நயா ஜாக்ஸ் தான் கூப்பிடணும், இந்த உமன் டிவிஷனுக்கே நான் ஒரு பெருமையை சேர்த்துக்கிறேன்னா பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் பெருமையை பார்த்தீங்கன்னா ரபாரா அடிச்சுட்டு கிடக்குது இந்த பொம்பளை. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பெய்லிக்கு ஒரு மேட்ச் இருக்குன்னு சொன்னோம்னா பெய்லி மற்றும் நயாமி 2 பேரும் டேக் டீமாக இணைந்து ஒரு மேட்ச் விளையாடுறாங்கன்னு அந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவன் செல்சியஸ்கின் வந்து ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா நயோமியை பீட் பண்ணி வெற்றி பெற்றுட்டுறாங்க. நயோமியை பீட் பண்ணாங்களோ எதை பீட் பண்ணாங்களோ இவங்க உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிற ஒரு டீமை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இவங்க இருவரில் ஒருவர் பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப்பாக கூடிய சீக்கிரம் மோத போகிறாங்க. ஜார்கார்களுக்கும் இந்தியார்வருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. இது மட்டும் இல்லைங்க, அடுத்தது ஜானி கர்கனுக்கும் கிரேசன் வாலருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து அடுத்த வாரம் நடக்க ஸ்மாக் டவுனில் நடக்க போகிறது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க ஸ்மாக் டவுனில் அப்பாலா குரூஸுக்கும் ஏஞ்சலுக்கா இருக்கார்ல அவருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பற்றி நடக்க போகுது. பிளட் லைனில் சேர்கிறதுக்காக ஒரு செரமனி பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்காவுக்கு நடக்க போகுது, டாங்கா லாலாவுக்கு நடக்க போகுது. சோலோ சிக்காவை தான் பார்த்தீங்கன்னா அதை பண்ண போகிறாராம். சோலாசிக்காவுக்கு இதே நேரத்தில் ஒரு ரோமன் ரெயின்ஸ் பண்ணார், இப்போ இவருக்கு பண்ணாரா AJ ஸ்டைல் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து LA Knight நீ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன், இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன், சரி என்னையோர் நீ சொன்னது செஞ்சால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம LA Knight பார்த்தீங்கன்னா போகிறாரு. இவர் மேலே நம்பிக்கையில் போல இருக்குது. கோடி ரோட்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா AJ ஸ்டைலில் கட்டி பிடிக்கிறாரு. காதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஓதுறாரு நம்மளுடைய AJ ஸ்டைல், அது என்னது அப்படிங்கிறது தெரில. நம்ம குட் பிரதர்ஸ் இருக்கும்போது உண்மையிலே நீங்கள் என்னுடைய குட் பிரதர்ஸ் தான், பிரதர்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தான். நான் முக்கியமான விஷயம் பேசும்போது நீங்கள் கண்டிப்பாக என் கூட இருக்கணும், வாங்க என் கூட வந்து இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. AJ ஸ்டைல் அண்ட் குட் பிரதர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக வராங்க. AJ ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் 20 வருடமாக இந்த மல்யுத்த பயணத்தில் நிறைய விஷயங்களை கடந்து இப்போ இந்த WWEல சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கிறேன், உங்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து என்னுடைய கெரியரை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலை, நான் வந்து என்னுடைய ஏஜை நான் பார்க்குறேன். எனக்கு நான் ரஸ்லிங் கெரியருக்கு வரும்போது என் குழந்தை இருக்குதுன்னு பார்த்தா என் குழந்தை வந்து இப்போது ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டுங்க அடுத்து காலேஜ் போகிறா, அவள் பெரிய பிள்ளையாயிட்டு, என் குழந்தை வந்து பெரிய பிள்ளையாயிருச்சு, நான் இன்னும் ரஸ்லிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்லராக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நல்ல ஒரு ஃபாதராக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல ஃபாதராக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த முடிவை நான் எடுக்கிறேன். பிரதர்ஸ்க்கும் சரி என் ஃபேமிலிக்கும் சரி நான் எடுக்கிற முடிவு நல்லா தான் இருக்கும். சரி நான் இப்போ ஒன்று கேட்குறேன், நான் வந்து பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸோடைய காதில் ஒன்று சொன்னேன், அதை அவன் ஏற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி கோடி நீ இந்த இடத்துக்கு வா, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி AJ ஸ்டைல் சொல்ல கோடி ரோட்ஸ்க்கும் அந்த இடத்துக்கு வராரு. குட் பிரதர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆக்சுவலி குட் பிரதர்ஸ்க்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா AJ ஸ்டைல் வந்து போட்டிருப்பாரு, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். மூமெண்ட்டை போட்டதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கீழே இறங்கி நின்றுருப்பாங்க.
கோடி ரோட்ஸ் வந்தோன்னா உன் காதல் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம், நீ நல்ல மேட்ச் விளாடணும் அப்படின்னு சொன்ன நம்ம ஃப்ரான்ஸில் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும்னு. எஸ், நீயும் நானும் சேர்ந்து ஃப்ரான்ஸ் ரசிகர்களை சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு மெசேஜ் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஏஜே ஸ்டைல்ஸ் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, நீ என்ன மெசேஜ் பண்ண? நீ நல்லா இருக்கியா பிரதர், லிட்டில் பிரதர் அப்படிங்கிற மாதிரி நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏஜே ஸ்டைல் கோடி ரோட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கடைசியாக ஒரு மூமெண்ட் சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுடைய கையை பிடிச்சி அப்படி ரசிகர்கள் மத்தியில் தூக்கி காட்டுறாரு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தூக்கி காட்டுறாரு, இன்னொரு பக்கம் தூக்கி காட்டுறாரு. கட்டி பிடிச்சாச்சு. ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஏஜே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏஜே ஸ்டைல் சகாப்தம் முடிந்தது. ஏஜே ஸ்டைல் டபிள்யூ வர மாட்டார், ரிட்டையர்மெண்ட் ஆட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? அண்ணன் வேற ரகங்க அப்படி நடிச்சிருக்காரு. ஏன்டா ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்டால் தரமாட்டீங்க, அடிச்சா தான் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடி பெண்ணே எடுத்துட்டாரு. பெண்ணே எடுத்துட்டாரு. நான் அடி ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவருடைய சுய ரூபத்தை பார்த்தீங்கன்னா காட்டிட்டாரு. பயங்கரமான ஒரு அட்டாக்கு. ஸோ அதுவும் நம்ம கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அவரோட ஸ்டைல் கிளாஸை போட்டுட்டு ஒரு கெத்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கான வாய்ப்பை எனக்கு எடுக்க தெரியுடான்னு சொல்லிட்டு இப்படி கோடி ரோட்ஸை ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்காக இருந்ததுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.